எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாப்டரோட நம்ம வந்து சந்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் ஆயில், வெல் ஃப்ளாக்ஸ் ஆயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாக்ஸ் ஆயில் வந்து ஆழி விதை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆழி விதைனா என்ன அப்படின்னா சணல் செடி இருக்கு இல்லையா, லின் சீட் அப்படிம்பாங்க, இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீட் அப்படிம்பாங்க. இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக வந்து இந்த வேர்ல்டில் வந்து அழைச்சிட்டு இருக்கு, இந்த பேர் அழைக்கிறாங்க. இந்த சணல் செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய விதையிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் ஆயில் அப்படிங்கிறாங்க. இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2000 வருஷமாகவே இந்த ராஜாக்கள்லேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லேருந்து இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் தொட்டு தொட்டு வந்தாலும் இந்த ப்ராடக்டை வந்து பயன்படுத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். நீங்கள் இதை வந்து கவனமாக நீங்கள் கடைசி வரைக்கும் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை புரியும். இன்னைக்கு ஒமேகா 3, 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பாவே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து என்ன பண்ண முடியாது, மேனுஃபேக்சர் பண்ணிக்க முடியாது. வெளியிலேருந்து மட்டும்தான் டயட்ரி சப்ளிமெண்ட் ஆகவோ இல்லை வந்து ஃபுட்டாகவோ தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், உள்ளே எடுத்தால் மட்டும்தான் இது உடம்புக்கு போய் சேரும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக ஒவ்வொரு மனிதனும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, நல்ல அழகாக இருக்க, எந்த கேன்சர் ரிஸ்க்கு எந்த விதமான பிரச்சனையிலையும் மாட்டாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு, ஒரு கடைசி காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயோதிகம் அடையாமல் இளமையாகவே இருக்கிறதுக்கு, என்றும் 16 இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்டை டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் உள்ள போலாம் ஃப்ரெண்ட். இதில் அப்படி என்னதான் இருக்கு, இந்த ஃப்ளாக்ஸீட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் நிரம்பி இருக்கு, இந்த சத்துக்கள் நமக்கு எந்தெந்த விதத்தில் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம போலாம். இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படிங்கிற 3 விதமான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இதை இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா விட்டமின் இ இருக்கு, டயட்ரி ஃபைபர் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு. ஒமேகா 3யோட பிளஸ் ஃபைபர் சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் அதிகம். அதனால வந்து எப்பேற்பட்ட மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், டைரியா ப்ராப்ளம், எல்லா பிரச்சனையும், வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம ட்ரைனிங்க்கு நேரா போலாம் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி ஏஎல்ஏ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆல்பா லினோலிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க. இது என்னத்துக்கு அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நர்வ்ஸ் டிசார்டர், நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படுறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்குது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ல இருந்து வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும், நரம்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கிறதுக்கும், நரம்பு தளர்ச்சி இல்லாம ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஏஎல்ஏ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம இபிஏ என்ன அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான பிரவுன் கலர் கொழுப்பு அமிலத்தை வந்து பாத்தீங்கன்னா தருது. நம்ம ஹார்ட் மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், வீக்னஸா இருக்கக்கூடாது, அந்த ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இயங்கணும், அந்த ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன தேவைப்படுது, இபிஏ கொழுப்பு அமிலம் தேவைப்படுது. ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்றேன். உங்க கைய இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 வாட்டி பண்ணும்போது ரொம்ப சோர்வாயி கை ரொம்ப முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஒரு கையை அப்படி பண்றதுக்கே இப்படி இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை லஃப் டப்புன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு, முடியல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு ஏங்குமா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறக்க நேரிடும். அப்போ ஹார்ட்டுக்கு என்னைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட். ஹார்ட் இல்லைன்னா நம்ம இல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிரவுன் கலர் கொழுப்பு அமிலம், அந்த ஹார்ட் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய கொழுப்பு அமிலம் தான் இபிஏ. அது வந்து இதுல நிறையவே இருக்கு. அடுத்தது டிஹெச். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மூளைக்கு தேவையான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலத்தை தருது, பிரவுன் கலர் கொழுப்பை தருது. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கட்டிகள் இருக்கு நம்ம உடம்புல. முக்கியமா பிரைன் டியூமர் வந்தா என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அந்த பிரைன் டியூமரை வராம இருக்கணும்னா இந்த ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு பல பேரை காப்பாற்ற முடியல, ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட உபத்திரவம் இன்னைக்கு லேடிஸ்களுக்குலாம். அந்த மார்பக புற்றுநோயிலிருந்து விடுதலை படுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. 3வது கட்டி சிஸ்ட், கர்ப்பப்பையில உள்ள கட்டி. இதே மாதிரி
கட்டியா ஃபார்மேஷன் ஆகக்கூடிய கொழுப்பு கட்டி, அதாவது சிஸ்ட் கட்டி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் கட்டி, அது மாதிரி பிரெயின்ல ஏற்படக்கூடிய டியூமர் கட்டி, இப்படி கட்டியா ஏற்படக்கூடிய எந்த விதமான கட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பேர் சூதக கட்டிங்கிறாங்க. இந்த கட்டிலாம் வந்து வராம இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் தான் வெரி மஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இதுல டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷனு, உங்களுக்கு அப்பண்டிஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடல் வாதம் எதுவுமே வராமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்குது. ஜென்யூனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ப்ரோஸ்டேட் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக அலர்ச்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் போகும்பொழுது எட்டக்க போகாமல் கிட்டக்கே போகாமல் இதுமாரி அலர்ச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு என்று எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரொம்ப மஸ்ட். எல்லாத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் விட்டமின் இ இதுல இருக்கு. இந்த விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா என்னத்துக்கு பயன்படும் அப்படின்னா ஃபங்க்ஷனிங் இம்யூன் சிஸ்டமா பயன்படும், எதிர்ப்பு சக்தியா பயன்படும். ரெண்டாவது ப்ரொடெக்ட் செல், அதாவது செல்ல அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா உதவுதுங்க. இதனாலதான் கேன்சர் ரிஸ்க்ல இருந்து இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெல் பிளாக்ஸ் ஆயில் வந்து கேன்சர் ரிஸ்க்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்றோம். எப்படி பாதுகாக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமே. ஒரு ரிப்போர்ட் நான் பார்த்தேன், பிளட் ரிப்போர்ட்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகி விட்டமின் இ வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்க உடம்புல கேன்சர் செல்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த விட்டமின் இ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் செல் ப்ரொடெக்ஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகழகா நிறைய பேரை நான் பாக்குறேன், அழகழகா நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ அந்த அழகை வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கணும், எனக்கு ஏஜிங் ஆகக்கூடாது, எனக்கு வயோதிகம் ஆகக்கூடாது அப்படின்னா உங்க செல்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா அழியக்கூடாது. அப்ப அந்த செல் டேமேஜை ப்ரொடெக்ட் பண்றதுதான் விட்டமின் இ. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா முகத்துல பூசிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்ல பயன்படுத்துறோம். நம்ம வந்து ஏஜிங் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையிலேயே நீங்க சொல்ல போனா இயற்கையான அழகே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ஸ் ஆயில நீங்க உள்ள சாப்பிட ஒரு 6 to 1 year நீங்க ஒவ்வொரு லேடிஸும், இது லேடிஸோட மிக உற்ற நண்பன் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா லேடிஸ்க்கு எல்லா விதமான மென்சுரல் சைக்கிளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்து உங்களை ரொம்ப அழகா வச்சுக்குது. எந்த விதமான மார்பக புற்றுநோய் ரிஸ்க்லாம் வந்து இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களை அழகா வச்சுக்குது. ரெண்டாவது இயற்கை அழகை வந்து பாத்தீங்கன்னா பொலிவு தருது. இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணாலே உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஒவ்வொரு நகம்லாம் சொத்த நகம் இருந்துச்சு அப்படின்னா அது மாறிடும். டாக்டர் போனோடனே நகத்தை பார்ப்பாரு, நகத்தை இப்படி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு, நகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு உங்க ஹார்ட் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நகத்தை வச்சே எல்லாம் சொல்லலாம். நகம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல இருந்ததுன்னா உங்க உடம்பு பெர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த நகம் ப்ளூ கலரா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஹார்ட் சிறப்பா இயங்கலன்னு அர்த்தம், கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப எல்லாத்துக்கும் இந்த நகம் தான் பயிர் சொல்லும். இந்த நகத்தை சொத்து விடாம நம்ம பாத்துக்கணும். இந்த நகம் வந்து பாத்தீங்கன்னா பொலிவா இருக்கணும், நகம் ஷைனிங்கா இருக்கணும். ஒமேகா 369 இந்த ஃபேட்டி ஆசிட், இந்த பிளாக்ஸ் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நகம் சூப்பரா இருக்கும், கண்ணு சூப்பரா இருக்கும், ஸ்கின் சூப்பரா இருக்கும். நீங்க உங்க கண்ணத்தை ஒரு 2-3 மாசம் இதை சாப்பிட்ட பிறகு உங்க கண்ணத்தை தொட்டு பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சாலே இந்த இடத்துல சேஃப் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ், ஒரு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் டோன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு உங்க ஸ்கின்ல ரொசாசியா, இது மாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மங்கு, அது மாரி வந்து பாத்தீங்கன்னா புள்ளி, டாட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் ப்ராப்ளம், அத்தனை ப்ராப்ளத்துக்கு முற்று பெறணும்னா இயற்கையாகவே நீங்க கொழுப்பமிலத்தை உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், இதை நீங்க கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்டை சாப்பிட்ற நீங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துது. ஓகேவா? இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு உள்ள போறோம். அடுத்தது லிக்னன்ஸ். நான் இதை பத்தி தான் பேச வந்தேன். பொதுவாகவே எல்லா ட்ரைனிங்லயும் இபிஏ, டிஹெச்ஏ, ஏஎல்ஏ, ஒமேகா 3, 6, 9 எல்லாமே பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் ஓலிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஆலிக் அமிலம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்க எலும்புகளுக்கு எல்லா விதமான இன்ஃப்ளேஷன், மூட்டு வலியிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வேதனை எல்லாத்தையும் மாத்தி புதிய மஜ்ஜைகளை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. ஓகேவா? நான் முக்கியமான விஷயம் கொண்டு போறது லிக்னன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த லிக்னன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பிளாக்ஸ் ஆயில்ல மட்டும்தான், வேர்ல்டுலயே பிளாக்ஸ் ஆயில்ல மட்டும்தான், மற்ற பிளான்ட் சோர்ஸை விட இந்த பிளான்ட் சோர்ஸ்ல மட்டும்தான் அதிகமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்டா பயன்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டிஸாவும் பயன்படுது. எக்ஸலண்டான ஒரு விஷயம்.
இது என்னென்னதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிளாக்ஸ் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 800 மடங்கு மோர் லிக்னன்ஸ் தட் அதர் உங்களுக்கு அதர் பிளான்ட் ஃபுட். மத்த பிளான்ட் ஃபுட்டோட 800 மடங்கு அதிகமான லிக்னன்ஸ் வந்து இந்த பிளாக்ஸ் ஆயில இருக்கான். அப்பனா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட், இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபுட் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணும் இந்த லிக்னன்ஸ் அப்படின்னா, ஹார்மோன் மெட்டபாலிசம். உங்க ஹார்மோன் மெட்டபாலிசம் தான் ஒரு மனிதனுக்கு என்ன ஹார்மோன் எப்படி சுரக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தைராய்டு கிளான்ஸ் கம்மியா சுரந்தாலும் பிரச்சனை, அதிகமா சுரந்தாலும் பிரச்சனை. குழந்தை இல்லாம போயிடும், முன்கழுத்து கடலை உண்டாயிடும், குண்டாயிடுவாங்க, அழகை இழந்துருவாங்க. அந்த தைராய்டு வந்து பலவிதமான ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும். ஒரு வாட்டி தைராய்டு வந்தது அப்படின்னா, சுகர் பேஷண்ட் எப்படி கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிடணும், அதுவே சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ இந்த தைராய்டு வரக்கூடாது அப்படின்னா, அந்த ஹார்மோன்ஸ் நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, படபடப்பு வந்து பாத்தீங்கன்னா பயம், அந்த உணர்வுலாம் இல்லாம இருக்கணும், அதுக்கு ஹார்மோன்ஸ் இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில வந்து கரெக்டா வந்து சைக்கிளுக்கு கரெக்டா வரணும், அதுக்கு ஹார்மோன்ஸ் இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹார்மோன்ஸையும் வளர்சிதை மாற்றத்துல கரெக்டான ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு, பேலன்ஸா இருக்கிறதுக்கு இந்த லிக்னன்ஸ் தான் வந்து பயன்படுது. அதுக்கு வேற வழியே கிடையாது, ஒன்லி ஃபிளாக்ஸ் ஆயில் கேப்சூல் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம prevent cancer and tumors. நான் சொன்ன முன்னாடியே இந்த லிக்னன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் இ பிளஸ் ஒமேகா 3, இது 3 காம்பினேஷன் கொண்ட ஒரே ப்ராடக்ட் இந்த பிளாக்ஸ் ஆயில் தான். இதை சாப்பிடும் போது நம்ம கேன்சர் ரிஸ்க்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துடுறோம். அது மட்டும் இல்லாம டியூமர்ஸ், நான் சொன்ன பிரெயின் டியூமர்ஸ் இதே மாதிரி கட்டிகள்ல இருந்து வெளியே வரும். அது மட்டும் இல்லாம கேன்சர், ஹார்ட் ரிஸ்கே நமக்கு இல்லாம இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். இதை விட சிறந்த காரணி இருக்கவே முடியாது. இந்த ப்ராடக்ட்டை விட ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஃபேட்டி ஆசிட்ல நீங்க காமிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ரெடியூஸ் கேன்சர் செல் growth, குட் பெனிஃபிட் ஹார்ட் ஹெல்த், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், டயரியால இருந்து காப்பாத்துது, இம்ப்ரூவ் ஸ்கின், ஐ, ஹேர், நெயில் ஹெல்த், ஓவரால் வெல்பீயிங், மே ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலி, வீக்கம் எல்லாத்துல இருந்து விடுதலை பெற வைக்குது. ஆக மொத்தத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்கு, அந்த கெட்ட கொழுப்பை வந்து பாத்தீங்கன்னா எல்டிஎல் அதை ஹெச்டிஎல் வந்து உங்களுக்கு நல்ல கொழுப்பா மாத்தி தருது. ட்ரைகிளிசரிட்ஸ்ங்கிற ஒரு அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல்லாம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 200க்கு மேல நீங்க ட்ரைகிளிசரிட்ஸ் இருந்தாலே ஹார்ட் ரிஸ்க்குள்ள வந்துடுறீங்க. ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் உங்களுக்குலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணா ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு போயிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அளவு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எல்டிஎல் வந்து பாத்தீங்கன்னா 200 வரைக்கும் இருந்தா உங்களுக்கு பெஸ்ட் உடம்பு. எல்டிஎல் வந்து 200 வரைக்கும் இருந்தா பெஸ்ட் உடம்பு. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 240 வரைக்கும் இருந்தா ஒரு லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல போயாச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ற ஃப்ரெண்ட், 480 இருந்துச்சு எனக்கு. எப்ப வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து ஃபுட் எல்லாம் எடுக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆனிச்சு. பட் இந்த பிளாக்ஸ் ஆயில் நான் ரெகுலரா ஒரு 6 மந்த்ல இருந்து 9 மந்த் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு 200 கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலாவே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இவ்வளவு கிளாரிட்டியா சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம ஹெச்டிஎல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்பு. ஒரு ஜென்ஸா இருந்தா 45 இருக்கணும், லேடிஸா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55க்கு மேல இருக்கணும். இதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நமக்கு நல்ல கொழுப்பு கம்மியாயிடும். எல்டிஎல் என்ன பண்ணும், ஹெச்டிஎல் என்ன பண்ணும், இந்த எல்டிஎல் என்னத்துக்கு தேவை, ஹெச்டிஎல் என்னத்துக்கு தேவை அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட்ல இன்னொரு கேப்சூலை பத்தி பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனா இப்பொழுதைக்கு நான் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன். இந்த ஆளிவிதை கேப்சூலை இது வந்து எல்லாருமே நம்ம உடம்பே இந்த சத்தை தயாரிச்சிக்காது, வெளியில இருந்து தான் எடுத்தாகணும். இதை சப்ளிமெண்டா தான் நீங்க எடுத்தாகணும். அதனால மஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட அழகை பேணி காக்கவும், உங்களோட செல்கள் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேன்சர் ரிஸ்க்ல இருந்து நீங்க காப்பாற்றப்படவும், உங்க உடம்ப வயோதிகம் அடையாம இளமையா வச்சுக்கவும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும், மூளை நல்ல வளர்ச்சிக்கும், அதே மாதிரி பிரெயின் டியூமர்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், உங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்ணு, ஸ்கின்னு, ஹேரு, நெயில் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வச்சுக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்டை தவிர வேற வழியே கிடையாது ஃப்ரெண்ட். அதனால வாங்கி யூஸ் பண்ணுங்க. எக்ஸலண்டான சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. தேங்க்யூ.